திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையாரை இப்படி கிட்ட பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பக்கத்தில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையான கோயில். இவங்க தான் சௌந்தரிய கணாம்பிகை, அருள்நாயகி பொன்னாம்பிகைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் திருவண்ணாமலையை பார்த்தீங்கன்னா ஜோதி ஏற்றுறதை இங்கேருந்தே அவங்களால பார்க்க முடியுமா. அதுவும் இந்த மாதிரி 7 கோபுரங்களை கொண்ட கோவில் தான் துல்லியநாதேஸ்வரர் சிவன் கோயில். ஒப்பில்லாமணீஸ்வர், அரையணிநாதர்னு வேறு பெயர்களும் உண்டு. மேற்கே பார்த்து அமைஞ்சிருக்காரு. பதவி எழுதவங்களுக்கும் உயர் பதவி தேடுறவங்களுக்கும் இந்த கோவில் ஒரு பரிகார ஸ்தலமா அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல மட்டும் சன்லைட் உள்ள வரதுனால இந்த அழகான பிளசன்ட் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சிவன் கோயில் நிறைய குன்றுகளால் சூழ்ந்து ஒரு பெரிய பாறை மேல கட்டப்பட்டிருக்கு. கோவிலுக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இந்த கோவிலை அழகா பராமரிச்சுட்டு வராங்க. இந்த காலத்துல மூடப்பட்ட இந்த கோவிலை திருஞானந்த சம்பந்தர் பாட்டு பாடி திறந்து வச்சிருக்கு. கோவில தான் பஞ்சபாண்டவர்கள்லாம் வந்து தங்கி இருக்காங்க. இங்க பீமன் குன்றுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய குகைகளும் சுழல் குன்றுகளும் இங்க இருக்கு. இதுதான் திருஞான சம்பந்தரோட காலடி தலம். நீங்களும் டைம் இருந்தா திருக்கோயிலூர் சைட்ல இருக்க இந்த அத்துல்யநாதேஸ்வரரை வந்து வழிபட்டுட்டு போங்க. அரகண்டநல்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே லொக்கேட்டா இருக்கு. திருவண்ணாமலையில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வரும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். டாடா பை.